மீட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானிக்கிறது ரொம்பவே அவசியம். ஏதோ திருவிருந்து பந்திக்கு மாத்திரம் அல்ல இந்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நான் எப்படி உள்ள கேட்டுட்டே இருக்கணுமே ஒழிய பக்கத்துல இருக்கவங்க எப்படின்னு என்ன பண்ணாதீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்கள பத்தி ஆண்டவருடைய கணக்கு, நம்மளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்மளை ஆராய்ச்சி பார்க்க இங்க உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. சரி, முதல்ல ஒரு மனிதரை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 460வது பக்கம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலியனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியரின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை தோட்டமாக்கும்படிக்கு எனக்கு தான். அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு நான் தருவேன். அல்லது அப்படி இல்லைன்னா உனக்கு வேண்டுமானால் அது விலைக்கரமான பணத்தை தருவேன். நீ என்ன சொல்றியோ அந்த ரேட்டை நான் உனக்கு பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 நபர்களுடைய பேர் வருகிறது. இந்த நாபோத்தை பற்றி நாம் நிறைய நேரம் தியானித்திருந்தார். இன்னைக்கு இந்த நாமளே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரத்தில் இந்த மனிதனை வரலாம். இந்த மனிதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜாவுடைய வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறார். இவருக்கு என்ன உண்டு? ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப நாளா இந்த ராஜா இந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டே வராரு, பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த இடத்து மேலே இவருக்கு ஒரு ஆசை வந்துருது. யாருக்கு வந்தது? ராஜாவுக்கு வந்து. ஹல்லேலூயா. ஃபுல்லா என்ன உபத்திரத்தை அரசாளுகிற அந்த ஆகாப் ராஜாவுக்கு இந்த சாதாரண இந்த மனிதனுடைய திராட்சை தோட்டத்து மேல ஒரு பெரிய ஆசை வந்து. அப்பதான் இந்த ராஜா வந்து யார்கிட்ட கேட்கிறாரு? ராஜாவே இறங்கி, ஒரு ராஜாவா இருந்தா அவருக்கு இப்ப நம்ம வீடு தேவை அப்படின்னு சொல்லி, ஒரு முதலமைச்சருக்கு நம்ம வீடு தேவை, ஒரு ராஜாவுக்கு நம்ம வீடு தேவைன்னு சொன்னா அவர் இறங்கி வரணுன்ற அவசியமே இல்லை. அப்படிதானா? அவருக்கு கீழே இருக்க ஒரு வேலையாட்களையோ இல்ல அமைச்சரையோ இல்ல இந்த காலத்துல எம்எல்ஏ அப்படிப்பட்ட ஆட்களையோ அனுப்பிச்சு விட்டாவே போதும். நார்மலான ஒரு ஆட்கள் அனுப்பிச்சு, ஏன்னா நம்ம லெவல் அவ்வளவு பெருசு இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரிப்பா, அதாவது என்னது, அரசருக்கு உங்க வீடு வேணும் இல்ல யாருக்கு முதலமைச்சருக்கு உங்க வீடு வேணும்னு கேட்டாலே நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவரே வந்தா போதும். ஆனா இப்ப ராஜாவே இறங்கி யார்கிட்ட வர்றாரு? இந்த நாபோத்துக்கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்பா உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு என்ன பண்ணு தான். ஒருவேளை இதை நான் உனக்கு இந்த திராட்சை தோட்டத்துக்கு பதிலாக இந்த திராட்சை தோட்டத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். என்ன செய்ய போறானா? கீரை கொள்ளையாக்கும்படி கீரை தோட்டம் போட போறானா. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு கீரை தோட்டம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால ஒரு திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துரு. அதுக்கு பதில நல்ல திராட்சை தோட்டத்தை, அதோட அர்த்தம் என்ன? நல்ல பணம் தருகிற ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன பண்றேன். அப்ப இதை விட பெஸ்டானது இருக்கு. அப்ப இவருடைய திராட்சை தோட்டம் எப்படிப்பட்டதுதான்? ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிக்க முடியாது. ஆனா இவருடைய திராட்சை தோட்டம் உண்டு. இதை பார்க்கிலும் அப்படின்னா என்ன? இதை விட நல்ல திராட்சை தோட்டமும் அந்த தேசத்துல இருக்கு. அதை தர்றேன் அந்த தோட்டத்தை. அப்படி உனக்கு தோட்டம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதோட விலை எவ்வளவுன்னு சொல்லு. நீ என்ன விலை சொல்றியோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லு. நமக்குள்ள இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே ஓகே, யோசிக்காம என்ன பண்ணிடுவோம்? எப்பயும் யோசிக்கவே என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டது ஒரு ராஜா. அவன் வந்து நம்ம கிட்ட இன்னொரு திராட்சை தோட்டத்தை தந்துட்டு இதை எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவன் பாட்டு குடிக்கிட்டு போயிட்டாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ பெரிய ராஜா இறங்கி வந்து நான் இதுக்கு பதிலாக வேற ஒரு தோட்டத்தை தரேன், பெஸ்டானதை தரேன், அப்படி இல்லைன்னா பணம் தரேன்னு சொன்னா நம்ம ஃபேமிலியோட யோசிச்சு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட நம்ம என்ன சொல்லிருப்போம்? யோசிச்சு சொல்றேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு இங்க பாருப்பா ஆகாப் ராஜா வந்தாரு, நம்ம தேசத்துக்கே ராஜா, அவர் சொல்லிக்கிறார் இதை விட பெஸ்டானது தரேன்னு சொல்லிக்கிறார். இவருக்கு பிள்ளைகள் உண்டு, அப்போ பெஸ்டானது தரேன்னு சொல்லிக்கிறார். இல்லைன்னா பணம், நம்ம ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன விசாரிச்சிருக்கோம். ஆனா இங்க நாபோத்து சொல்லுகிறார் பாருங்க 3ஆம் வசனத்துல, நாபோத் ஆகாப்பை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர்
தரமாட்டேன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லாம, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை, என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க அடிக்கடி சொன்ன மாதிரி சிந்தனை போராட்டம் வராம கர்த்தர் என்னை காப்பாறாங்கப்பா. ஏன்னா நீ கொடுக்குற என்னது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீ கொடுக்கறதெல்லாம் பார்த்தா அப்படி பயங்கரமா தான் இருக்கு. ஆனா கொடுக்க என்னுடைய திராட்சை தோட்டத்தை பிதாக்கள், அதை நல்லா கவனிக்க அந்த வார்த்தை சொல்றாரு, என் பிதாக்களின் சுதந்திரத்தை. அப்ப எனக்குரியது அல்ல, இது யாரோ எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த சொத்து தலைமுறை தலைமுறையா எனக்கு வந்திருக்கு, அதை உமக்கு கொடாதபடி கர்த்தர் தான் என்னை காத்துக்கொள்ளணும். இவ்வளவு ஏதோ ஒரு பெரிய போராட்டம் வருது, எனக்கு நல்ல கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு வருது, என்னை அப்படியே மயக்குகிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது, ஆனா இதுல நான் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தரே என்னை காப்பாராக. அப்ப ஆகாப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். மறைமுகமா ரொம்ப ஜெட்டு அப்படிதான் சொல்ற. இன்னைக்குன்னா நம்ம ஒரு டாபிக் அருவா இருந்தாலும் நம்ம பேசுறதுல ஒரு கொஞ்சம் ரொம்பவே கவனமா பேசணும். என்ன அருமையா நம்ம என்ன சொல்லியிருப்போம், அதான் காமெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நாம சொல்ற பாருங்க, அழகா அந்த வார்த்தைகளை எவ்வளவு அழகா பொறுக்கி போடுறாரு. இல்லையா? இன்னைக்கு நம்ம திரும்ப பந்திக்கு போக போறோம், வார்த்தைகளில ரொம்ப கவனம் வேணும். தட்டாப்தான் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இல்லையா? அது யாரா இருக்கட்டும், நம்மளோட சின்னவர்களா இருக்கட்டும், அவர்களிடத்துல கூட ரொம்ப நல்லா என்ன பண்ணணும் தெரியுமா, நல்லா பேசணும், மரியாதையோட பேசணும். இல்லையா? இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாமக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இல்லையா? இவருக்கு நல்லா தெரியும் நம்ம எதிர்த்தது யாரை எதிர்த்திருக்கிறோம், ராஜாவை எதிர்த்திருக்கிறோம். சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, இவன் சொந்தக்காரனை எதிர்க்க கூட நம்மளால என்ன பண்ணிடுவோம், நம்ம தைரியமா எதிர்ச்சிருவோம். ஆனா ராஜாவை எதிர்க்க என்ன பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும், என் உயிர் கூட போனாலும் போகலாம். இந்த ஆகாப்புடைய மனைவி இருக்கா பார்த்தீங்களா, அவ பேர் என்ன தெரியுமா, ஏசபேல். ஏசபேல்னாவே என்னது அர்த்தம், பிள்ளைங்களாம் அரண்டு போயிடுவாங்க. ஏசபேல்லாம் ஒரு அசுத்தாவிக்கு சமம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் அவ. என்னது, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ராட்சசி தான். பிசாசினுடைய ஆவி அவளுக்குள்ள அத்தனை இருக்கு. அவ மனைவி அப்படிப்பட்டவ தான். கணவன் இந்த ஆகாப்பு இருக்கிறாரு பாருங்க, மனைவி கோட்டை கிழிச்சா தாண்டவே பேருதான் ராஜா. ஆனா ஏசபேல் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்வார், தட்டவே மாட்டார். இவனுக்கு நல்லா தெரியும், இந்த ராஜாவும் சரி கிடையாது, இவனோட பொண்டாட்டி சுத்தமா சரி கிடையாது. இவன் டெஃபினட்டா போய் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணுவான், நான் நாற்பத்திட்ட கேட்டாண்டி தரமாட்டேன்னு சொல்லுவான். அவன் நிச்சயமா ஆக வச்சு என்னை கொல்லுவான். அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நாட்டுல நடக்கிற விஷயம், இன்னும் சொல்ல போனா நாட்டுல விட்டுருங்க, இவன் வேற எங்கேயாவது இருந்தா கூட தெரியாது, ராஜாவோட வீட்டு பக்கத்துல இருக்கனால ராஜாவுடைய மேட்ரு எல்லாமே இவனுக்கு நல்லா தெரியும். அவன் பொண்டாட்டி எப்படின்னு தெரியும், ராஜா எப்படின்னு தெரியும், இவன் வீட்டு நிலவரம் எப்படி தெரியும். அப்படிதானா, நமக்கு வேற எங்கேயோ என்னது ரொம்ப தூரத்துல இருக்க ஆட்களை பத்தி தெரியாதுன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் தான் அறிஞ்சிருப்போம் தானே. அப்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சாலும் இவன் சொல்லுகிறான், என் சுதந்திரத்தை, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கூடாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளு. கடைசி அவன் தரவே இல்லையே. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா, ஆஹா போய் பொண்டாட்டி கிட்ட சொல்றான், சாப்பிடாம மூச்சு தூக்கி வச்சு படுத்துக்கிறான். பொண்டாட்டி கேட்கிறா, ஏங்க நீங்க சாப்பிடாம இப்படி தூக்கி வச்சு படுத்துருக்கீங்கன்னு. அந்த மாதிரி நாமக்கு கிட்ட போய் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டாண்டி, நான் நல்ல திராட்சை தோட்டத்தை தரேன்னு சொன்னேன், வேணாட்டான், பணம் கொடுக்குறேன் வேணாட்டான் அப்படின்னு சொன்னேன். அவ சொல்ற, இதுக்கு போயா சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க, நாளைக்கு திராட்சை தோட்டம் உங்க கையில இருக்குன்னு சொல்லி அவனுடைய முத்திர மோதிரத்தை வாங்கி நாபோத்தை கல்லெறிந்து கொன்னு சாகடிச்சுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். லேலியா லேலியா நல்ல கவனிக்கணும். ஒரு திராட்சை தோட்டத்துக்கு இதை மேலோட்டமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திராட்சை தோட்டத்துக்கு உயிர் கொடுத்த இவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஒரு திராட்சை குடும்பமே அழிஞ்சு போச்சுங்க. நீங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா, நாபோத்தும் அவனுடைய பிள்ளைகளையும் அந்த ரத்தத்தை நக்குனது, நாயில் நக்குனதுன்னு போட்டிருக்கோம். அப்படி கல்லெறிஞ்சே கொண்டிருக்காங்க டோட்டலி குடும்பத்தை. அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதை கொடுத்துட்டு நாபத்து உயிரோட வாழ்ந்துருக்கலாமே. நான் வேற தேசத்துக்கு துரத்தி விடுறேன், நான் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடம் கிடைச்சிருக்குமே, இவர் வாழ்ந்துருக்கலாமே. இன்னும் சொல்ல போனா ராஜாவுக்கு தானே கொடுக்குறாரு. இல்லை, நாபத்துடைய காரியமே வேற. அவன் சொல்லுகிறான், எப்படி சாதாரணமாக வந்த சொத்து கிடையாது. எப்படி வந்த சொத்து தெரியுமா, மோசே மூலமாய் ஆண்டவர் எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணினாரு, எத்தனையோ அற்புதத்தை செய்து வெளியே கொண்டு வந்தார், வனாந்தரத்திலே நடத்தினார். அதுக்கப்புறம் மோசேயுடைய காலம் போனதுக்கு அப்புறம் யோசுவா கையில ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்து, இந்த தேசத்துல இப்ப இவங்க இருக்கிறாங்களே, இந்த தேசத்துல இருக்கிற 7 ஜாதிகளை துரத்தி விட்டு இந்த இடத்தை எங்க பிதாக்களுக்கு தேவன் கொடுத்தார்.
என் பிதாக்கள் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்து எனக்கு என் பிதாக்களுக்கும் ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்து இந்த தோட்டத்தை கொடுத்ததே யார் தெரியுமா? என் தேவன். அவ்வளவு பலத்த அற்புதங்களை செய்து எகிப்தின் ராஜாட்டிருந்து வெளியே வரவே முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா வெளியே வர வச்சு என் பிதாக்களை வனாந்தரத்துல நடத்தி பல அற்புதங்களை எங்க பிதாக்களுக்கு செய்து இந்த காணானுக்குள்ள வச்சு இந்த திருண்டி இடத்தை எனக்கு தரணும்னு என்ன தாய் கர்ப்பத்திலேயே முன்குறிச்சு கொண்டு வந்தது. கொடுத்தது அவர் கொடுத்தத நிச்சயமா நான் யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன். அது ராஜாவாகட்டும் சரி, அதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு பெரிய நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் இதை நான் இழந்து போக மாட்டேன். எவ்வளவு எனக்கு முன்பதாக கொட்டி கோடி பணம் கொடுத்தாலும் நான் இதை தரவே மாட்டேன் என்று சொல்லி ஜீவனையே கொடுத்துட்டார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல போய் இதை தியானித்தாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இந்த ரட்சிப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒரு சொட்டு அன்னைக்காவது மோசே மூலமா அற்புதம் செய்யப்பட்டது. மோசே மூலமா யோசுவாவின் மூலமா அற்புதங்கள் செய்யப்பட்டது. இவர்களுக்காக பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக அற்புதம் மட்டுமே செய்துட்டு போறீங்க, தன் ஜீவனையே எனக்காக கொடுத்தார். சிலுவையிலே அதான் சொன்னேன், அவ்வளவு அடிக்கப்பட்டு நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அருவருக்கப்படத்தக்கப்பட்டியா இருந்தபடினா நம்முடைய முகங்களை அவரை விட்டு திருப்பி கொண்டோம். அப்படின்னா எப்படி? அப்புறம் அவ்வளவு அழகுள்ளவனா அவர் அருவருக்கப்படத்தக்க அளவுக்கு அடி வாங்கினால அவரை பார்க்க முடியாத அளவுக்கு முகத்தை திருப்பி கொண்டோம் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறார். அவ்வளவு அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அடிக்கப்பட்டு, அவ்வளவு நொறுக்கப்பட்டு, நமக்காக பாடுகளை சகித்து, நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, எப்படி நாபோத்துடைய பிதாக்களை மோசே விடுதலையாக்கி எகிப்தின் ராஜாவிடத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது போல நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள். உண்மையாவே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம்னா என் இயேசுடைய ரத்தம் மாத்திரமே, என் இயேசுடைய நாமம் இல்லைன்னா மட்டும் நம்ம தோத்து போயிருப்பாங்க. நம்ம நிறைய பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள், வறுமை கட்டுகள் எல்லாத்துல இருந்தும் அந்த ஒரு ரத்தம் நமக்கு விடுதலையாக்கி, அந்த விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுல நமக்கு விடுதலையாக்கி நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் அந்த ரட்சிப்பை அசால்ட்டா யாருக்காக தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த பரிசுத்தத்தை யாருக்காக தூக்கி கொடுத்துடணும். யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கைய மனுஷன் கேட்கிற, அந்த உலகம் கேட்குது நல்லா தூக்கி கொடுத்துடுறாங்க. பிசாசு கேட்கிறான்னு தூக்கி நல்லா தெரியும், நம்ம பண்றது தப்பு நல்லா தெரியும். ஆனாலும் நாபத்துக்கு இருந்த ஒரு வைராக்கியங்க, நாபத்துக்கு இருந்த உயிரே போகும் பரவாயில்ல, ஆனாலும் என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை டெஃபினட்டா நான் தரவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க பட்ட வேதனைகளை நிறைய. அப்ப இயேசு கிறிஸ்து பட்ட வேதனையை கண்ணால பார்த்திருப்பாங்க. நம்ம ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு சிலுவையில் அறையப்படும் போது எனக்கு தெரியாது. இல்லைங்க, அதை விட நல்லாவே நமக்கெல்லாம் சொல்லி காட்டிட்டாங்க. வேதத்துல நம்ம தனி ஜெபத்துல இருக்கும்போது அவர் பாடுகளை நம்ம உணர்ந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை செய்திகளிலே ஆண்டவருடைய பாடுகளை நம்ம உணர்ந்திருக்கிறோம், எத்தனை விதமான செய்திகளை கேட்டிருக்கிறோம். நமக்காக அணுவாய் அவர் சித்திரவதைக்குள்ளானார். அப்பேற்பட்ட நம்மளை மீட்டு நல்ல கவனிக்கணும். நம்ம கோத்திரத்துல ஆள் இல்லாதனால நம்மளை தெரிந்து கொள்ளலைங்க. நம்ம கோத்திரத்துல நாம புறக்கணிக்கப்பட்டோம். நம்முடைய கோத்திரத்துல இவன் ஒண்ணுக்கு உதவாதவன் தள்ளப்பட்ட ஆட்கள் தான் நாம. இவங்க இந்த குடும்பம் இனிமே வேலை வராதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. இந்த குடும்பம் ஒண்ணுமே இவனை தூக்குறதுக்கு இனிமே யாருமே கிடையாதுன்னு தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி இருந்த நம்ம வசதி படைக்கும் போது, வசதியா இருக்கும்போது நம்மளை தேடி இயேசு வரல. நம்ம அழகா இருக்கும்போது தேடி இயேசு வரல. வசதி இல்லாம, அழகு இல்லாம, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போதுதான் நமக்காக ரத்தத்தை சிந்தி இந்த பிள்ளைதான் எனக்கு வேணும் என்று சொல்லி நம்ம குடும்பத்தை தேடி வந்த அந்த தேவனுக்காக ஜீவனை விடுறையா இல்ல அவர் ஜீவனை எடுக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நாபத்து சொன்னாங்க, நான் கொடுக்க மாட்டேன், ராஜாவே வரட்டும், எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் எனக்கு வரட்டும், அதுக்கு பதிலாக எவ்வளவு பெரிய சொத்து என் முன்னாடி குவிச்சுப்பாரு, நான் விட மாட்டேன். இந்த இயேசு இந்த பிதாக்களுடைய சுதந்திரம் வேணும் நாபத்து சொன்னான். நீ சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய எனக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யத்தை கொட்டினாலும் என் இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டோம்.
இயேசு வேணும்னு சொல்றவன் அதிகார ஜபத்தை மிஸ் பண்ண மாட்டான். இயேசுதான் எனக்கு வேணும், என்ன உயிரோட வச்ச இயேசு வேணும்னு சொன்னா பரிசுத்தத்தை விலை பேச மாட்டான். இன்னைக்கு நீ பரிசுத்தத்தை விலை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற யாரோட தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நானா நல்லா இருக்கேன். இல்ல, பரிசுத்தத்தை விலை பேசுறது ராஜா கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு உன் கற்புக்கு கண்ணி வச்சுட்டு இருக்கிறான். உன்னை களங்கப்படுத்திடணும். நீ கற்புள்ள கண்ணியா இருந்துட்டேனா அவர் உன்னை பிடிச்சிருவாருன்னு சொல்லிதான் உனக்கு செக்கு வச்சிருக்கிறான். நீ அவனோட அதான் ஒரு பொண்ணு சமீபத்துல என்கிட்ட சொன்னான். அந்த பிசாசு டைரக்டா வந்து அவள்கிட்ட பேசுறான். என்னன்னா வாய்ஸ்ல அவளுக்கு நல்லா கேக்குதான். சொல்றான், எனக்கு உன்கிட்ட எதுவுமே வேண்டாம். என்ன எவ்வளவு நான் அடிக்கடி சொல்றேன், அவனுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவேன் பாத்தீங்களா, அது எவ்வளவு உண்மை. உன்கிட்ட வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், உன் உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நீயா செத்து போய். என்ன சொல்றானா, நீயா வாழ வேண்டிய வாலிப பிள்ளைய, இந்த பிள்ளை நல்ல வாலிப பிள்ளை, நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை உண்டு, அவளை வந்து சொல்றானா நீயா எடுத்து. காரணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிக்கணும். நல்ல பரிசுத்தத்துல இருந்தா எடுத்த உடனே அந்த வார்த்தையை கேட்க மாட்டான். இவள்கிட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டான். இவளை எல்லா காரியத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சொல்றான், இப்பவும் ஆண்டவர் சொல்றார், நீ இளையகுமாரனை போல போயிட்டாலும் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கடைசியில் வச்சிருக்கிறார். வந்துருனால இவன் எங்க ரிட்டர்ன் அடிச்சுவாரோன்னு பயந்துகிட்டு இப்ப சொல்றான், நீயா செத்துரு, உன் வீர எடுக்க எனக்கு அதிகாரம் கிடையாது, பட் ஆனா நீயா செத்துரு, நீயா செத்துரு, நீயா செத்துரு கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை பிடிச்சுக்கோங்க, என்னை பிடிச்சுக்கோங்க, எனக்காக ஜோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனோட வேலை என்ன தெரியுமா? உன் பரிசுத்தத்தை வேலை பேசுறதுதான். உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். எல்லா கண்ணையும் மறைப்பாங்க. வாடி பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ தப்பு பண்ணணும்னா எல்லாரோட கண்ணையும் மறைப்பான். நீ தப்பே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் காட்டிடுவான். நீ பர்ஃபெக்ட் மாதிரி எல்லாத்தையும் காட்டிடுவான். ஆனா வேலை உங்ககிட்ட பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கோ. யாருக்கும் தெரியாது. நான் பார்த்துக்கிட்ட அதான் சொல்றேன், ராஜாவே இறங்கி வர்றானா உன் பரிசுத்தம் எவ்வளவு விலையேற பெற்றதுன்றத மறந்துறாங்க. சாதாரண அவன் என்ன சொல்றான், அந்த திராட்சை தோட்டத்தை கீழே கொள்ளையக்க போறான். திராட்சை தோட்டத்தை உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அது சாதாரணமா இல்லை. அது ஆண்டவரே நீ எங்க எகிப்தை விட்டு புறப்படும் போதே உனக்காக நட்டு வச்ச திராட்சை செடி தான் அது. நீ இங்க வரும்போது எவ்வளவு ஆண்டு சொல்றாரு, நீ நடாத தோட்டங்களையும் நீ நடாத கனி விருட்சங்களையும் புசிக்க போகிற. அப்ப நட்டது என் தேவன் உங்களுக்காக நீங்க வருவீங்க சொல்லி நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வச்சது. அதை கையில வச்சு அதை அழித்து விட்டு அதுல ஒரு கீரையை போடணும் நிக்கிறான். விட்டு கொடுக்கலாமா? இன்னைக்கு அதான் ஆண்டு சொல்ற, நாமளே யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லுவாங்க, லாட்டரியில என்னது டிக்கெட் நமக்கு என்னது அடிச்ச மாதிரி தான். அட்டையப்பா அடிச்சுட்டு பாரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே இல்லை. என் பரிசுத்தத்துக்கு எவ்வளவு கோடிகளை நல்லா கவனிக்கணும். அவன் எவ்வளவு கோடினாலும் உனக்கு தருவான். விசுவாசு ஏன் தெரியுமா? பரிசுத்த மாவாட்டியா நீ அப்பாவை கரை பிடிக்க கூடாது. அவரோட கையை பிடிக்கிறதுக்கு வேற யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவன் கங்கணம் கட்டி திரியினான். நீ சொல்லு, உயிரே போனான் எனக்கு என் ஏசப்பா ரத்தம் சிந்தி கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் இழந்து போக மாட்டேன். யார் எவ்வளவு எனக்கு அள்ளி கொடுத்தாலும் எனக்கு இந்த இயேசு வேணும், இந்த பரிசுத்தம் வேணும் நின்றுட்டேனா டெஃபினட்டா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எந்த நாபத்து ஜீவனை விட்டானோ அதே அந்த இடம், அந்த என்னது திராட்சை தோட்டம் இருக்கு தெரியுமா? நாபத்தை வேணா சாவடிச்சிருந்தான். ஆனா அந்த திராட்சை தோட்டம் எதுக்கு ஆச்சு தெரியுமா? இயேசு மேல புதைக்கிற ஒரு இடமா தான் போச்சு. இயேசு மேல கொல்றதுக்குள்ள ஒரு இடம், அந்த இடத்துலதான் இயேசு மேல விழுந்து செத்தே போனான். இன்னைக்கு நீ பரிசுத்தமாவாது அநேக பிசாசுகள் உண்மளமாய் அழிக்கப்பட தேவன் உதவி செய்வார். நம்ம பரிசுத்தமா மட்டும் வாழ வேண்டியது நம்மளோட வேலைங்க, அழிக்கிறது அவரோட வேலை. எதிராக இருக்கிற எதிரிகளை நான் அழிக்க வேண்டாம், பிசாசு நான் போக வேண்டாம். நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் பரிசுத்தத்துக்காக ஜீவனை கொடுக்க கூட நிற்கிறேன். பரிசுத்தம் என் பேச்சுல, என் நடையில, என் உடையில, எல்லாத்திலையும் எங்க அப்பா எனக்கு ரத்தம் சிந்தி மீட்டற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்றது உறுதியா இருப்போம்னு சொன்னா நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எலியா எங்கேயோ கடந்தால் கொண்டு வந்துட்டார். இருக்குது நாபாத்து செத்தது யாருக்குமே தெரியாது. ஆனா எங்கேயோ கடந்த எலியாவை கொண்டு வந்துட்டார். இப்ப என்ன பண்ணுங்க நீ அப்படின்னு ராஜாவோட யுத்தம் பண்ண என்னால முடியாது, ஆனா என்னை படைத்தவரால் முடியும். முதல்ல நாபோத். ரெண்டாவது இன்னொரு மனிதனை இங்க கூட்டத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
2 ராஜாக்களுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 479வது. இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது, அதை யேசபேல் கேட்டாள். யேசபேல் யாரு? ஆகாபுடைய மனைவி, ராணி கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமமடைந்தானா என்றாள். அப்பொழுது யெகூ தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். நல்ல கவனிக்கணும். இப்ப இந்த சம்பவம் என்ன? ஆகாப் ராஜா இறந்துட்டார், யுத்தத்துல இறந்துட்டார். இப்ப யார் மட்டும்தான் இருக்கிறா? ராணியம்மா இருக்கிறாங்க. ஆனாலும் அரண்மனையை விட்டு வெளியே வரல. நல்ல கவனிக்கணும். அரண்மனையில தான் இருக்கிறா. இவளுக்கு கீழே பிரதானிகள் இருக்காங்க. பிரதானிகள் யாரு? சேவை செய்யறவங்க. இப்ப யெகூ ஆகாப்ப போட்டு பிடிச்சிட்டு நேரா எங்க வராரு? ஆகாப்பு செத்து போயிட்டான், தானா செத்தான் யுத்தத்துல போய். இப்ப யெகூ ஆண்டவர் எழுப்பி வச்சிருக்கிறார். யாரை அழிக்கிறதுக்கு? ஆகாப்புடைய குடும்பத்தை டோட்டலா வாஷப் பண்றதுக்கு யெகூன்ற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். இப்ப 40 முடிஞ்சோடனே இப்ப என்ன பண்றாரு? யெகூ வரும்பொழுது நம்ம அம்மா எங்க நின்று பாக்குறாங்கன்னா ஜன்னல் வழியா. எப்படி பாக்குறானா? அதை போட்டு பாருங்க. என்னது? கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா என்ன பண்ணலாமா? நல்லா இந்த 2-3 பிரதானி எட்டி பார்த்தான் போட்டிருக்கல. அவங்க எல்லாம் எங்க இருக்கிறவங்க? இந்த யேசபேலோட கூட தான் இருக்கிறாங்க. இவன் பாருங்க, புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர் வழக்கப்படி என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க? ரொம்ப மேக்கப் தான் என்ன பண்ண மாட்டாங்க, பொதுவாக மேக்கப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல ஃபுல்லா ஒயிட் சாரி தான் கட்டுவாங்க. அவங்கள பார்த்தாலே அடையாளம். இப்பதான் பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆளு படிச்ச உடனே அவங்க அம்மாவை எப்படி நாங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் நம்மள அப்படி பரவாயில்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனா ரொம்ப இவங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சல ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, கொண்டை போடுவாங்க, ஜாஸ்தி கொண்டை போடுறத பார்க்கணும். ஆனா இவன் புருஷா இறந்துட்டான், அங்க அரசாங்கத்துக்கு யாரும் இல்லாத நிலைமையில ஆகி போச்சு. ஆனாலும் கண்ணுக்கு மை குறையில, தலையை சிங்காரிக்கிறது குறையில. இந்த பக்கத்துல இருக்காங்கல்ல யேசபேலை விட்டுருங்க. இன்னைக்கு நம்மளதான் நம்ம என்னது ஆராய்ச்சி பார்க்க வந்திருக்கோம். அவனோடு கூட தாங்க இருந்தாங்க அந்த 3 பிரதானிகளும். ஆனா எது கேட்கறான்? என் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டதுக்கு 2-3 பேர் எட்டி பார்க்கறான். அவனோட இருந்தாலும் ஆண்டவர் பட்சம்ல எப்பவும் நிக்கிறார்கள். அவனோட தான் இருக்கிறான். வேலை ஸ்தலம் என்னமோ எங்கதான்? யேசபேல் கிட்டதான். ஆனா வேலை பார்க்கறதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு. உள்ளத்துல முழுக்க ஆண்டவர் இருக்கிறான்னா அவளுடைய அந்த ஆடம்பரமோ, அவளுடைய யேசபேலுடைய அழகோ, யேசபேலுடைய என்னது இச்சைகளோ, யேசபேலுடைய அந்த பாவமோ இந்த 3 பிரதானிகளையும் 2-3 பிரதானிகளையும் தொடவே முடியல. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கூட சேர்ற ஆட்களால நம்ம தப்பு பண்ணிடுறாங்க. நம்ம கூட சேர சொல்லுவாங்க, ஐயோ ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட ஒரு சில சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், அந்த அவனோட சேர்ந்தாவே அவங்கள மாறிடுதுங்க. இல்லைங்க, கிறிஸ்தவன் அவன் எங்க சேர்ந்தாலும் நம்ம கிட்ட இருக்க பரிசுத்தம் அங்க அட்டாக் பண்ணணுமே ஒழிய அங்க உள்ள பாவம் என்கிட்ட அட்டாக் பண்ணக்கூடாது. நான் ரெகுலரா அதுக்கு ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே என்கிட்ட இருக்க பரிசுத்தம் யாரையாவது அட்டாக் பண்ணணும், ஆனா யார்கிட்ட இருக்கிற அசுத்தாவி என்ன அட்டாக் பண்ணக்கூடாது. இச்சையா இருக்கட்டும், அது பாவமா இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், என்ன தொடக்கூடாது ஆண்டவரே. நான் உங்க மாட்டேன் ஆண்டவரே. அப்ப பாதிப்பு ஏற்படுத்துறது நானு. இந்த 3 பிரதானிகளை பாருங்க, யேசபேல் கூட தான் இருக்கான். யேசபேல் பயங்கர மேக்கப் ராணி தான். புருஷன் இருந்தாலும் கண்ணுக்கு மையிட்டு திரிவான். தலையை சிக்காருக்கு என்ன அங்க கொண்டை, இப்ப மாடலாம் கொண்டை, தலையை
மை. அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் சொல்றேன். அதை நான் அடிக்கடி சொல்வேன். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு எப்படி இருக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னா நார்மலா ரொம்ப ஓவரா இருக்காரு. சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடும், பிடிச்சிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி கல்யாண மேடையில வந்து கிறிஸ்தவ முறைப்படி என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வந்து முதல் உட்கார்ந்துருவாரு, ரெண்டாவது யார் வருவா, பொண்ணு வந்து உட்கார சீட்டுல. அப்போ அப்படிதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து உட்கார வச்சாங்க. அப்போ மாப்பிள்ளைங்க சைட்ல பாக்குறதா ஆட்கள் தான். நான் அதெல்லாம் நான் ரொம்ப உன்னிப்பாப்பா அப்படின்னா அப்படி பார்த்தாரா மறுபடியும் பார்க்கல நினைக்கிறீங்க உடனே எல்லாரும் பையன் என்ன மாப்பிள்ளை உத்து பார்க்கிறாரு அப்படின்னா மாப்பிள்ளை சொன்னா சத்தியமா இது நான் பார்த்த பொண்ணு கிடையாது, மாத்திட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, பாஸ்டர் கண்ணு இல்ல. என்னப்பா சொல்ற தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பான். பாஸ்டர் இவன் கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் பார்த்த பொண்ணு இவன் கிடையாது. அவன் சொல்றான் நீதான் என்னதான் நீதான் பார்த்த. அவன் சொல்றான் இல்ல சத்தியமா இல்லைன்னு. பார்த்தா என்ன நடந்திருக்கு, அப்படியே மேக்கப் பண்ணி இவன் என்ன மாத்திட்டாங்க. கொடூரம் பாருங்க, பசங்க சொல்ற கொடூரம் மாத்தி. உண்மையாங்க நான் கூட பார்த்திருக்கேன். நல்லா இருக்க பிள்ளைல மேக்கப் பண்ற பேர்ல உண்மையாவே சொல்றேன், அதுங்களுக்கு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து அங்க மேல எங்க ஐப்ரோவை கட் பண்றாங்க, மேல ஒண்ணு போய் இந்த பக்கம் சந்து அதை பார்க்கும்போதே இவன் சொல்றான் சத்தியமா எனக்கு இவ வேண்டாம். ஆமா ஏற்கனவே நான் நிறைய பிசாசு போராட்டத்துல வந்து ஆண்டவர் புண்ணியத்துல விடுதலையா இருக்கேன், இன்னொரு பிசாசு கிட்ட என்ன பண்ணிடாதீங்க. நீங்க நிறைய நேரம் நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க அட்டாக் பண்ணிருக்குங்க. அப்படி கொஞ்சம் ஸ்டைலு அப்படி போட்டு அப்படி மிதிக்கிட்டு அப்படின்னா அப்படி வரணும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்படி மாறிடும். அப்படிதானா? ஆமா. இங்கே சர்ச்சுக்கு வரும்போது என்னது அப்படி ஐயோ நாங்களாம் ஆலயத்துக்குள்ள அப்படி பரிசுத்தம் தான், சோத்திரம் எங்க திரும்பினாலும் அப்படி இல்லை. ஆனால் வெளியே போய் பார்த்தாதான் தெரியுமே, பேண்ட் கீழே போயிருந்து, சட்டை மேல இது பசங்களுக்கு அப்படியேப்பா இங்க ஏறிக்குது, பசங்களுக்கு எப்படியா இருக்குது, இப்படி ஏறிக்குது. என்ன ஸ்டைலு, இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு, எங்கெங்கெல்லாம் கோடு போடுறோமோ அப்படியெல்லாம் கோடை போட்டுக்கிட்டு ரோடையை போட்டுக்கிட்டு என்ன அட்டுழியம் நடக்குது. அன்னைக்கே தெரியுது இயேசுவினுடைய ஆவி அந்த ஆவி அவர் கண்ணுக்கு மையிட்டு கொண்டு தலையை சிங்காரித்து கொண்டு அப்படி ஜன்னலில ஜம்பமா எட்டி பார்க்கலாம். ஆனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னது ஒன்ன நெறியில இருக்காங்க. இவனை போட்டு தலை எவனுமே வந்துட்டா வந்து கேட்கிறான், என் பட்சத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம என்ன நினைச்சிருப்போம், எட்டி பார்த்தா எது தோத்து போயிட்டானா இவன் போட்டு தெளிவானப்பா நம்ம மாட்டுது, கடவுளே கொண்டா கொள்ளட்டும் நமக்கு எதுக்கு பம்புன்னு விட்டுருவான். 3 பேர் எட்டி பார்க்கறாங்க. நான் நினைக்கிறேன் நான் கடவுள் பக்கம் தான் சொல்றான். எது சொல்றான், நான் கொல்ல பார்த்தல புடிச்சு தள்ளு அவ்வளவுதானே, மாடியில இருந்து தள்ளுனாங்க, அவ்வளவுதான் அவுட்டு. லேலியா நீ உலகத்துக்குள்ள இருந்தாலும் தேவன் பட்சத்துல நிக்கிறையா என்பதுதான் கேள்வியே. லேலியா தண்ணிக்குள்ளதான் தாமரை இருக்கும், ஆனா என்ன ஒட்டாது தெரியுமா, ஒட்டாது, தண்ணி ஒட்டாது. லேலியா அதுல வர உருண்டு கிடந்துரும் தண்ணி. லேலியா இன்னைக்கு நான் உலகத்துக்குள்ளதான் இருக்கேன், ஆனா உலக பாவம் என்ன பண்ணக்கூடாது, ஒட்டக்கூடாது. உலக ஆடம்பரம் என்ன ஒட்டக்கூடாது. உலகத்தினுடைய எந்த ஒரு என்ன தெரியுமா அந்த காரியங்களும் என்ன பண்ணக்கூடாது, ஒட்டவே நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்படிதான். ஏன் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது வாங்க தெரியாது, அந்த காலத்து கிளவி சொல்லிட்டு போறான். அந்த ஆடம்பரங்கள் என்னை ஒட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க போன பார்த்து அப்படியே மாறிடுவாங்க. நட மாறி இருக்குது. நமக்கு தான் ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாது இல்லை, யோசிச்சு பாருங்க. எப்படி ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாது, அதை ஏன் போட்டுக்கிட்டு சலுப்பு நடந்து அப்புறம் கால் என்ன ஆயிடுச்சு, கட்டு போட்டு படுத்து கிடக்குது. முடிச்சா சர்ச்சுக்கே வர முடியல. என்னாச்சு, இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் உனக்கு தெரியாதுன்னா விட்டுறணும். நமக்கு எப்பவுமே பேரகான் செப்பல சந்தோஷமா போட்டுட்டு போவோம், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இல்லையா, நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, நன்றி ஆண்டவரை சொல்லி சந்தோஷமா போகணும். ஏசபேல பார்த்து அது மாதிரி மை போட்டேன் அப்படின்னு சொன்னா பூசி சேர்த்துக்க மாட்டான். பரவாயில்லையா, பரவாயில்ல போட்டுக்கோ. லேலியா இன்னைக்கு நம்ம ஆண்டவரே அந்த 3 பிரதானிகளை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, அவங்க அவனோட கூட தான் இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுடைய எந்த ஒரு காரியங்களும் பிசாசு வைக்கிறீங்களும் இவங்களை தொடர்ந்துட்டு இவங்க விடலைங்க. அப்புறம் ஒரு பரிசுத்தம். நம்மளும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கணும். ஆனா அந்த பாவம், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம், இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்களும் நம்மளை அண்டாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும். லேலியா எக்ஸாம்பிளா நான் நிறைய பேர் சொல்ல, யோசேப்பு மோசமான இடத்துலதான் இருந்தார். ஆனா என்ன பண்ணல தெரியுமா, அவருடைய எந்த ஒரு இச்சையான காரியங்களும் அவர் தொடவே இல்லை.
இருந்தார். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. நம்மளாலே வாழ முடியுங்க. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே என்னையா ஆண்டவரே இந்த காலத்துல படிச்சிட்டீங்க, ஒண்ணு அப்ப படிச்சிருக்கலாம், இந்த காலமே ரொம்ப பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, ரொம்ப மோசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் மோசமான உலகமா இருக்கே ஆண்டவரே, அப்ப படிச்சிருக்கலாம். முதல்ல ஆண்டவர்கிட்ட வர பதில் என்ன தெரியுமா? இந்த காலத்துல உன்னால வாழ முடியும்னு சொல்லிதான் இந்த காலத்துல உன்னை படிச்சிருக்கேன். அல்லேலூயா. முன்னாடி படிச்சிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியல, பட் ஆனா இந்த காலத்துல வேண்டிய அவசியம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க ஒருவேளை கேட்பாக்கா, ரொம்ப மேக்கப் பண்ணக்கூடாதா? ரொம்ப எல்லாம் வேண்டாம், போதும் என்னவோ இருக்கு, என்னதான் மேக்கப் பண்ணாலும் உள்ளதான் காட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் மேக்கப்பை மட்டும் நான் சொல்ல வரல, உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை தொடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க அப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி கடனை வாங்கி அப்படி இப்படி பண்றாங்க, நானும் கடன் வாங்காத, உள்ள என்ன இருக்கோ அதை வாங்கி என்ன பண்ணேன், சரி சந்தோஷம். அல்லேலூயா. அவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்கி அப்படி அவங்க வாங்குறாங்கன்னா அடைக்க அவங்களால தெம்பு இருக்கு, வாங்குவான். நம்ம வாங்கக்கூடாது. ஆண்டவர் செய்வார், என்ன நடத்துவார். உங்களுக்கு வீடு வேணுமா, ஏற்ற நேரத்துல வீட்டை தருவார், பொறுமையான காத்து. வண்டி வேணுமா, ஏற்ற நேரத்துல உனக்கு என்ன வண்டி வேணுமோ எங்க ஒரு இடத்துல இருக்கு தருவார். அல்லேலூயா. நான் போக வேண்டாங்க, என்னுடைய வாய்ப்புகளை தேடி நான் போக வேண்டாம், எனக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமாவெனில் சமாரியாவிலே கொடியராய் இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்க 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே யேசபேல் ஆகாப் வாழ்ந்த காலத்துல தான் யாரு வருகிறா, இந்த ஒபதியா வருகிறார். அல்லேலூயா. இந்த நல்ல கவனிக்கணும். முதல்ல நாபோத்தை பார்த்தோம். என்னதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும், ராஜாவே வந்தாலும் என்னுடைய சுதந்திரத்தை என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்து 3 பிரதானிகளை பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, யார் கூட நான் இருந்தாலும் அந்த பாவம் என்ன அட்டாக் பண்ணாது, நாங்க வேற லெவல் தான், நாங்க எப்பவுமே ஆண்டவருடைய பட்சம் தான் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. இந்த ஒபதியாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? யேசபேல் அந்த காலத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி போல செஞ்சுட்டு இருந்தா. அந்த டைம்ல நல்ல கவனிக்கணும், அந்த நேரத்திலே 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து 50 பேராக கெபியிலே ஒளித்து வைத்து பராமரித்தான் என்று போட்டிருக்கிறார். யேசபேலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கூடவே இருக்கிறாங்க. ஆனா யார் கூட இருக்கான்? ஆகாபோட ராஜாவுக்கு பிரதானி, ராஜாவோட தான். ராஜா பார்க்கலாம், வாப்பா நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம், புள்ளைதான் அகப்படுமான்னு பார்க்கலாம்னு சொல்லி கூடயே போறாரு. ஆனா யேசபேல் ஒரு சட்டம் போடுறா. என்ன சட்டம்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது, எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி. ஆனா இவன் 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து ஒவ்வொரு கெபியில 50 பேரா வச்சு அவருக்கு அப்பமும் என்னது தண்ணீர் கொடுத்து பராமரித்து வந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 3வது என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்ம நாட்டில் அமைந்து பார்ப்போம். நம்ம கையில் ஆண்டவர் 100 ஊழியக்காரங்களை கொடுக்கலைங்க, நமக்குன்னு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? பராமரிக்கிற மீன்ஸ் என்ன தெரியுமா? நீங்க ஏதோ சோறு தண்ணி கொடுத்து சொல்றது இல்லை, அவர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற உண்மையான ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உண்மையா இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவருக்காக தியாகத்தோடு இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்றாங்க. இந்த உலகம் வேண்டாம். நேற்று தினத்துல ஒரு பாஸ்டர் குறிச்சு நாங்க கேள்விப்பட்டோம். சொல்ல ஹார்ட் அட்டாக் வந்து என்னாச்சு, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி மறுநாளிலே வாரத்திலே ஸ்டேஜ்ல ஏறி பிரசங்கம் பண்ணாராம். போகுது ஆண்டவருடைய பணிதான் முக்கியம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கதா செய்றாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது எவ்வளவு? இந்த ஒபதியா பாருங்க, 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேசத்துக்கு ஊழியக்காரர்கள் தேவை.
ஒபதியா தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு உட்கார்ந்துட்டு போலங்க. ராஜா வீட்டுல வேலை செய்யறாங்க. அவன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? எப்பா நான் சேஃப்டி, என் குடும்பம் சேஃப்டி, நல்ல வருமானம் வருது, நிம்மதியா இருக்கலாம். அவன் அப்படி நினைக்கல. என் குடும்பத்தை விட இந்த 100 ஊழியக்காரன் முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? அவன் நின்று முழங்கால் படிக்கிட்டானா என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் நிமித்தம் தான் என் தேசம். ஏன்னா நானும் என் குடும்பத்துக்காக ஓடுவேன். ஊழியக்காரன் மட்டும்தான் தேசத்துக்காக என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். வாரத்தோடு கூட ஜெபிக்கிற தேவ ஊழியர்கள் தேவை என்பதிலே ஒபதியா ரொம்பவே கவனமா இருந்து ஜெபித்தான், அந்த பராமரித்தான் என்று போல். இன்றைக்கு நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு யோசிச்சு பாரு. ஏதோ நம்முடைய சபை ஊழியர்களுக்காக மாத்திரம் நான் சொல்லல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற உண்மையான தேவனுக்காக ஊழியம் செய்கிற எத்தனையோ ரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தேவனுக்காக நமக்கு தெரியாத இடங்களிலே, நம்ம ஒரு வசதிகள் இல்லாத இடங்களிலே, எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடங்களிலே ஊழியம் செய்கிற எத்தனையோ மிஷனரிமார்கள் உண்டு. அதற்காக நீ ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு யோசிச்சு பாரு. இன்னைக்கு சும்மா மிஷனரிகளுக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், அதோட என் கடமை முடிச்சு சொல்லாதீங்க. நான் தான் இருந்த இடத்தை விட்டு, தான் பேசுற மொழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தியாகம் பண்ணி ஒரு கதை சொன்னேன். படுக்க வசதி கிடையாது, பாயில தான் சரியான தண்ணி கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. அதெல்லாம் சொல்றாங்க. அகஸ்திய ஜெபக்காரங்களோட சாட்சியை கேட்டு பாருங்க. அவங்க சொன்னாங்க, நான் போகும்போது அந்த பீகார்ல தண்ணி குழுக்க ஆளு கிடையாது. அந்த ஓடையில அடிச்சு மழை தண்ணி போகும். அந்த தண்ணியில தான் நாய் செத்து மிதக்குமா. அந்த ஜனங்கள் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்ணி எடுத்து குடி அப்படின்னுவாங்க. தண்ணி தான் வேணும். பைப்புல அடிச்சு குடிக்க கூடாது. ஒரு ஏரியாக்காரன் மட்டும்தான் அந்த ஏரியால தண்ணி குடிக்கணும். அடுத்த ஏரியாக்காரே வரக்கூடாது. இவருக்கு தமிழ் பீகார்ல அந்த பாஷை தெரியாது. இப்ப தண்ணி கேட்டா அவங்களும் அறிவு கிடையாது. என்கிட்ட தண்ணி கேட்கிறேன்னு சொல்லி அந்த பைப்புலயும் குடிக்க கூடாது, அவங்களும் தர மாட்டாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, அப்போ தண்ணி அந்த ஓடையில போற தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லி. அந்த ஓடையில பார்த்தா நாய் செத்து மிதக்குறான். அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு இனிவரைக்கும் ஊழியர் செய்யற ஆட்களும் உண்டுதாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவருக்காக சரியில்லாத ஊழியக்காரங்களை நம்ம பத்தி எந்த ஊழியக்காரங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண நம்ம வரலைங்க, வேண்டாம். எல்லாருக்கும் ஊழியக்காரங்க அவரால் நியமிக்கப்பட்டவங்க, நமக்கு அது இல்லை. ஆனா உண்மையாய் ஊழியம் செய்கிற, அதான் சொல்றேனே, ஒண்ணுமில்லாத இடத்திலையும் சொந்த பந்தங்கள் இல்லாத இடத்திலையும் தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிற எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் என் தேவனுக்காக ஏன் ஜனங்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நீங்க அழும்போது அவர்கள் அழுது, நீங்க சந்தோஷப்படும்போது கூட சிரிச்சு, நீங்க வேதனையோட இருக்கும் பொழுது உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆனா சாப்பிடாம உட்கார்ந்து அழுகுறான் பார்த்தியா, அவனுக்காக தினந்தோறும் நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய்? உன் காணிக்கையில தூக்கி ஒரு வாரம் வச்சிருக்கங்க. காணிக்கை ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு மனிதன் ஒரு ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்காக ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு அதான் சொல்றேன். மோசே கை உயர்த்தி ஜெபம் பண்றது மோசேயுடைய வேலை. ஆனா அந்த கை இறங்காம தாங்கி பிடிக்க 2 பேராகியும் எழும்ப வேண்டாமா? ஒரு சபையில ஒரு ஊழியரை தாங்க ஒரு 2 பேரு. மோசே ஊர் மாறணும் போல, பாஸ்டர் நீங்க என்ன வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்க கையை தாங்குறோம் மட்டும் தாங்கிறது ஒரு ஆள் வந்துருச்சுன்னா யோசுவா யுத்த காலத்துல இறங்குவான். ஒரு பெரிய வெற்றி அமலேக்கியர் மேலே தேவன் கட்டளையிடத்தானே செய்வார். இன்றைக்கு ஊழியக்காரன் மலை மேல ஏறான்னு தெரியாது, அவன் ஊழியக்காரன் கையை தூக்கி நிற்கிறான்னு தெரியாது, ஊழியக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஒரு சிலர் தான் கேட்பாங்க, ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வரலாமா? ஊழியக்காரனுக்கு தான் பிரச்சனை வரும். இத்தனை குடும்பத்துக்கு தரப்புல நிற்கும் போது அவங்களுக்கு போராட்டம் வரதான் செய்யும். ஆண்டவர் அழைச்சுதானே போனாங்க. யாருமே ஆண்டவர் அழைக்காம இந்த ஊழியத்துக்கு எனது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்துக்கு கனமான ஊழியத்துக்கு யாரும் தாங்க ஏற்படுகிறது இல்லை. அவர் அழைச்சுதான் வந்தாரு. அவர் அழைச்சு வரும்போது ஏங்க தண்ணி இல்லாம நாய் போன தண்ணியை குடிக்கணும்? அவர் அந்த பாதையில நான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யாருக்கு தெரியுமா சொன்னார்? தேவப்பணி செய்யறவர்களுக்கு தான் சொன்னார். அந்த வழியா நாங்க கடந்து போறது ஆண்டவருடைய சித்தம். ஆனா அதுலயும் கையை தூக்கி நிக்க நாங்க ரெடி, கையை தாங்கிறதுக்கு மட்டும் உங்க வேலை. இன்னைக்கு அதை செய்யப்படும். ஒபதியா ஒரு ஊழியக்காரர் அவர் நினைச்சிருக்கலாம், எனக்கு நான் போற ஒருவேளை இன்னைக்கு மாதிரி இருந்ததுன்னா நான் போற சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் நாங்க, அவரை மட்டும் நான் தாக்கி பிடிச்சா போதும்னு நினைக்கிறேங்க. தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு 100 ஊழியக்கார தீர்க்கதரிசிகளை 50 பேரை வச்சு நல்ல கவனிக்கணும். தீர்க்கதரிசிகளை 100 பேருக்கு ஆகாரம் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை அவன் அரண்மனையில வேலை பார்த்தனால வசதி இருக்கனால செய்திருக்கலாம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக, தெரிந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. நான் சொல்றேன், எல்லா ஊழியக்காரரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேசத்துல இருக்கிற எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு சிலர் பேர் தெரியுதா, எல்லா பேரையும் சொல்லு, தப்பு கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் ஊழியர்களுக்காக ஜெபிங்க, தப்பே கிடையாது. எல்லா ஊழியர்கள் பேரை சொல்லு.
குழந்தைகளுக்கு ஒரு நேரம் பால் இல்லாதபடிக்கு பச்சை தண்ணியை ஜோம் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊழியம் செய்யற ஆட்கள் உண்டு. எத்தனையோ பேரு 20 வயசுல ரத்த சாட்சியா ஆதிவாசிகளுக்கு மத்தியிலே தேவன் உள்ள ஜனங்களே போக முடியாத இடத்துல நான் ஆண்டவருக்காக போவேன் என்று துணிந்து போய் ரத்த சாட்சிகளால் மறித்த வாலிப செல்வங்கள் உண்டு. அவர்களுக்கு நான் போய் அந்த இடத்துல போய் நின்று ஹெல்ப் பண்ண முடியாது. பட் ஆனா இங்க நின்று நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா? ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, என் தேசத்துக்காக திறப்பினேன். கையை தூக்கி ஒவ்வொரு நாளும் நிக்கிறாங்க ஆண்டவரே. 4 விசாத்துமாக்கள் வேணும் நிக்கிறாங்க ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைச்சு பாரப்பட்டு ஆண்டவரே, எத்தனை பேர் தெரியுங்களா முழங்கால ஊன்றி பாஸ்டிங் போட்டு ஆண்டவரே, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமே. ஓ வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருக்க மாட்டீங்க சிஸ்டர், ஆனா உங்க ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. டெஃபினட்டா அந்த ஊழியக்காரர்களுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? உங்க பிள்ளைகள் போறத உங்ககிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார், ஊழியருக்கு வெளிப்படுத்துவார். உன் பிள்ளை போறது சரி கிடையாது, உன் வாலிப பிள்ளைங்க போறது சரி கிடையாது. அந்த வார்த்தை கொடுத்து உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காருங்க. என் அனுபவத்துல சேர்ந்து சொல்றேன், பலமே இருக்காது. ஒரு சில நேரம்னா ரொம்ப பலவீனமா இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த கட்டையை போட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற நேரத்துல படுத்த நேரத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வருவாங்க, கண்ணீரோட வருவாங்க. வெளியே போகணும்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்துல உள்ள சொல்லுவோம், சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு நினைச்சா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லையா. ஆனா அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட உண்மையோடு கேட்பாங்க, பலனை மட்டும் தந்துருங்க, இந்த ஆத்மா பாவம் ஆண்டவரே, நரகத்துக்கு பேரக்கூடாது. என்கிட்ட அனுப்புனது நீங்க தான். எனக்கு பலவீன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரம் தூங்கினாதான் நான் ரிலீஃப் ஆவேன் உங்களுக்கு தெரியும். பட் ஆனா அதையும் தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ஆளை கொண்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை விட அவன் ரொம்ப பாரத்துல இருக்கிறாங்க, என்னால தாங்க முடிய வேதனையில தான் இருக்கேன். ஆனா தாங்க முடியாத வேதனையோடு தான் என் வீட்டுக்காரரை தட்டுறான போது நான் படுக்கிறேன். அப்புறம் வாங்கன்னு சொல்லி உள்ள சொல்றதுக்கு வராதுங்க. ஒரு புள்ளி அளவு கூட எனக்குலாம் பெருமைக்குன்னு சொல்றேன், என் மனசு வரவே வராது. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளவு நேரம் ஆகும் சலிக்காம பேசி அனுப்புவேன். அதுக்கப்புறம் முடியாம போன நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு இன்னை வரைக்கும் ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா ஏன் தெரியுமா? அந்த ஆத்துமா. அதான் சொல்றேனே, அந்த ஆத்துமா பாரம் எடுத்து திறப்பில நின்று ஆண்டவரே வாலிபர்களுக்காக, பெண்களுக்காக, ஆண்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரர்களை நீ எப்படி பராமரிக்கிற? அந்த ஊழியக்காரர்களை நம்ம தாங்கணும். நம்ம தேசத்துக்காக திறப்பில் இருக்கிற ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஜெபத்துல தாங்கணும், உற்சாகப்படுத்துங்க. லேலுயா, தப்பே கிடையாது, நல்லா உற்சாகப்படுத்தலாம். லேலுயா, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது சொல்லுங்க, தப்பே கிடையாது. இன்னைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லணும். நீங்க உங்க ஜெபம் கேட்கப்பட்டது சொல்லுங்க, தப்பு கிடையாது. அவங்க இன்னும் நல்லா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த உபதியாவை போல ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஊழியர்களுக்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஸ்டெப்பை விட்டு மேல வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, உங்களுக்காக பிரயாசப்பட என் தேவன் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் செய்ய. ஆனா தேவனுடைய பட்சத்துல நின்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக தினந்தோறும் நம்ம டெஃபினட்டா ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகளும் சரி, வந்துட்டு இருக்கிற விசுவாசிகளும் சரி, கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். அவர்களை விசாரிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் என்ன பண்ணினேன்? பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். யாரு சொல்றாரு? ஊழியர் சொல்றாரு. இந்த சிறியரில் ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க? நம்மள விசாரிக்கிறாரு தானே. ஒரு வாரம் வரலன்னா போன பண்ணி என்னப்பா ஏன் வரல விசாரிக்கிறாங்கல்ல. நம்மளும் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? ஒண்ணு இல்லை, ஜாஸ்தி இது மட்டும், இந்த அன்பு மட்டும் நமக்குள்ள அப்படி இருக்குதுன்னா போதுங்க, ஆண்டவர் தேசத்துல ஒரு பெரிய அசைவை கொடுத்துருவார். இல்லையா? இந்த உபதியாக்கு கீழே இருக்கிற 100 தீர்க்கதரிசிகளை ஏசபேலால பார்க்கவே முடியல. சாதாரண ஒரு குகைக்குள்ளதான் வச்சு பராமரிச்சா. ஆனா இவன் ஏசபேலால பார்க்க முடியல. தேவன் தேசத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களை நான் வச்சுதான் இருக்கிறேன். யாரை கொண்டு வச்சிருந்தா தெரியுமா? இந்த உபதியாக்கு கீழே 100 பேர் இருந்தாங்க. 7000 பேர், இந்த 100 பேர் ஒரு ஆள் தான். இல்லையா? என்ன போராட்டம் வரவே வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஊழியர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? சோ நாபோத்தை போல பரிசுத்தத்தை நம்ம என்னது உயிரே போனான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமா? 3 பிரதானிகளை போல உலகத்துக்குள்ளதான் இருக்கேன், ஆனா உலகம் என்ன தாக்காதபடிக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கேனா? ஊழியர்களுக்காக திறப்பிலே நிற்கிறேனா? எனக்காக திறப்பிலே நிற்கிற ஊழியருடைய நலனிலே நான் அக்கறை கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கலாம்.
இல்ல ஒருவேளை நான் இதுல எதுவுமே சரியா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, இனி ஆண்டவரே நான் பரிசுத்தத்தை விலை பேசக்கூடாது ஆண்டவரே. ரெண்டாவது, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் பரிசுத்தம் ஒருவனை அட்டாக் பண்ணணுமே ஒழிய அவனுடைய பாவம் என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. லேலுயா. நான் பேசும்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயம் அந்த கடைசி நாட்கள் அப்படியேப்பட்ட அற்புதத்தை செய்வார். நீ பேசும்போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போகும். டெஃபினட்டா ஆண்டவர் செய்வார். நீ ஏசபேலின் பக்கத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவனா மாத்திரம் இது. உன்னை அங்க வச்சது ஏசபேலுக்கு மேக்கப் போட்டு விடுறதுக்காக இல்ல, ஏசபேல கீழே தள்ளுறதுக்கு தான் உன்னை அங்க வச்சிருக்கிறேன். அவங்க இருந்து சமர்த்த வாங்கி உன்னை வச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அந்த பிசாசை என்ன பண்ணணும், காலில் கீழே போட்டு மிதிக்கணும் என்பதற்காகத்தான். மூணாவது, ஆண்டவரே என் தேசத்தில் இருக்கிற மிஷனரிகளுக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ மக்களுக்காக நான் திறப்பில் இருந்து ஆண்டவரே ஒரு நாளைக்கு தயவு செய்து மறந்துடாதீங்க, ஊழியர்களுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம் நீங்க கட்டாயம் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறது போக இந்த ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா ஊழியர்களுக்காகவும் உண்மையாய் தேவனுக்காக ஊழியம் செய்கிற. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இன்னைக்கு எங்க ஊழியக்காரங்க நல்லா இருக்காங்க, எல்லாருமே நான் நல்லா இல்லாத ஊழியக்காரர்களை நீங்களும் நானும் பார்க்க வரவே கிடையாது. வேலையா அது ஒரு நாளைக்கு அவங்க விழுந்தா ஒரு நாள் எதிரிமா, அது மேட்ரு கிடையாது. உண்மையாய் உமக்காக இன்னைக்கு ஊழியம் செய்யற. அதான் சொல்றேன், ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் பண்ணாலும் மறுபடியும் புல்பீட்ல நின்று ஊழியம் செய்யற ஆட்கள் உண்டு, இருக்கதான் செய்யறான். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து ஆண்டவரே எங்க ஊழியக்காரங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அவங்க இன்னும் உமக்காக ஆண்டவரே வைராக்கியமாய் செய்யணும் ஆண்டவரே, அவங்க ஜெனரேஷன் உமக்காக எழுப்பணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. அவங்க மூலமா எங்க தேசத்துல என்ன செய்ய விருப்பமா இருக்கிறீங்களோ அதை செய்து முடிங்க. மிஷனரிகளை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோ எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் இளம் தலைமுறைகள் மிஷனரிகளாக எழுப்பி போகட்டும் ஆண்டவரே. ஜெபம் மட்டும் பண்ணுங்க. உங்க ஜெனரேஷன் ஆண்டவர் எங்க தூக்குறாரு பாருங்க. லேலுயா. எல்லாரையும் அழிக்க முடிஞ்சது, ஓபதியாவை ஏசபேல் தொடவே முடியல. இன்னும் சொல்ல போனா எலியா யாருக்கு தான் முதல்ல தரிசனமானா தெரியுமா? ஆகாப் கிட்ட போய் தன்னை காண்பிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு ஓபதியா கிட்ட போய் சொல்ற. எலியா சொல்றான் ஓபதியா பார்த்து போ, ஆகாப்ப பார்க்கணும்னு சொல்லு. நம்மளதான் ஆண்டவர் நம்ம கிட்ட தான் வந்து சொல்லுவாரு. ஏன் தெரியுமா? என் பிள்ளை ஊழியர்கள் மேல வைத்த கரிசனை பெரியது என்று சொல்லி நம்மளை தேடி வருவார். இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கும் சேர்த்துதான். ஸோ நம்ம எல்லாரும்